స్తోత్రం యేసప్పా స్తోత్రం. ఇంకా పడితే కానీ కానీ జరుగుతున్నామంటే కరంకరే నీకు ఆశీర్వదించి యేసప్పా కుడికాలంలో నీకు కృపతాంగ యేసప్పా ఇదే 60, 90, 100 నీకు ఆశీర్వదించి యేసప్పా నాకు చిన్నదా వెదచుకో నీకు అది పెరిగి మరమ నీకు మార్చిన యేసప్పా ఇంకా జబతే నాకు ఇంకా நல்லா பலப்படுத்தி கృపతాంగ యేసు மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். हालेलुया. कहते நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. प्रभु भला है, प्रभु का अनुग्रह है सदा के लिए है. हालेलुया हालेलुया. बड़ा गवाह है हमारे बीच में. आमीन बोलेंगे. ஒருத்தர் கூட்டு पर ரெண்டு பேருக்கு சுகம். அது நல்லவர். प्रभु के नाम का महिमा करेंगे. अभी हम प्रभु वचन को सुनेंगे. हालेलुया. ध्यान से सुनेंगे. प्रभु बड़ा कार्य करेगा. तो फ्रैंकलिन हमारे लिए प्रभु का संदेश में लेकर आएंगे. हालेलुया. धन्यवाद. नमस्कार. मैं खुश हूँ. हालेलुया. हालेलुया. கர்த்தர் பெரியவர். प्रभु बड़ा है. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆலயத்தை நிரப்புகிறாங்க. हर एक हफ्ता हमारे कलीसिया को भरता है लोगों से. हालेलुया. हालेलुया. இதனால நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கோம். आज के दिन हम प्रभु को ढूंढ कर आए हैं. எத்தனை பேர் இதை பெரிய பாக்கியமா நினைக்கிறீங்க? इसे बड़ा सौभाग्य मानते हैं. பெரிய பாக்கியம். எத்தனையோ மக்கள் ஆராதனைக்கு போறதுக்கு வாஞ்சி இருக்குது, ஆனால் ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது. कितने जन को आराधना जाने की इच्छा है पर कलीसिया बंद है. பெரிய பெரிய திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. बड़े बड़े कलीसिया बंद है. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு தடையில்லாதபடி நடத்திட்டு இருக்காரு. लेकिन प्रभु हमारे कलीसिया को कोई रुकावट के बिना चलाता है. இந்த திறந்த வாசல் என்னைக்கு அடைக்கப்படும் தெரியாது. ये खुला हुआ रास्ता दरवाजा कभी बंद होगा करके पता नहीं चलेगा. திறந்த வாசல் அடைபடும் முன்னே खुला हुआ दरवाजा बंद होने के நொறுங்குண்ட மனதாய் टूटे हुए हृदय से ஆண்டவருடைய சமூகத்துல வந்து प्रभु के पास आकर அவரை தேட வாஞ்சியா இருக்கிறார். उनको ढूंढने के लिए जो चाहत रखता है. நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். हम अनुग्रह पाए हैं. நாம் பாக்கியவான். हम सौभाग्य हैं. हालेलुया. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா, சுகமானே சுகமானே கல்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நான் சுகமானே சுகமானே கல்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி नंदी अय्या। कमजोर के समय में भी बल दिया, कमजोर के समय में भी बल दिया प्रभु। चंगा हुआ गांव का दौरा, चंगा हुआ मेरा परिवार का डॉक्टर है तू। चंगा हुआ गांव का दौरा, चंगा हुआ मेरे परिवार का डॉक्टर है तू। धन्य धन्य राजा, कोटि कोटि धन्य राजा। நன்றி ஐயா, धन्यवाद पिता। மறவாமல் ना बोलकर நினைத்து याद किया, எனக்கு இதுவரை உதவி செய்தார்। अब तक मुझे संभाला। உடைய வார்த்தை தானே என்னை உயிர்ப்பித்தது, आपके वचन ही मुझे जिलाया, உடைய வார்த்தை தானே என்னை தேற்றியது, आपके वचन ही मुझे तसल्ली दी, வார்த்தை தானே எனக்கு பலனா இருக்கிறது। आपके वचन ही मुझे बल दिया। வார்த்தை அனுப்புவீராக, वचन देने पर எங்களோடு நீர் இடைபடுவீராக, हमसे आप बात कीजिए परमेश्वर। எங்களை பலப்படுத்தின அந்த வார்த்தை हमें बल देने वाला உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும்। आपके बच्चों को भी बल இந்த दे। நாள்ல கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக आंसू के साथ, बोझ के साथ जो भी आए இந்த सभी சமூகத்தை நோக்கி பார்க்கிற மாட்டவர்கள் आपके सन्निधान நீர் இந்த வசனத்தை அனுப்பி பலப்படுத்துவீராக, वचन भेजकर बल दो परमेश्वर, ஜீவன் உண்டாக்குவீராக, जीवन दो परमेश्वर, பலப்படுத்துவீராக, बल दो परमेश्वर, நம்பிக்கையை பெருக பண்ணுவீராக। विश्वास को बढ़ोतरी करे परमेश्वर। கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிற மாட்டோம், आपके अनुग्रह के अंदर தினம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்। को प्रभु के सन्निधान, ஒவ்வொரு விதையும் திறக்கப்படுவதாக, हर एक हृदय खुलने கண்கள் दो, திறக்கப்படுவதாக, खोलने दो, உண்மை நோக்கி பார்க்கட்டும்। आपकी ओर देखते हैं।
பிரசனம் எங்களை மூடுவதற்காக நன்றி आपकी प्रशंसा हमें ढकने के लिए எங்களை அர்ப்பணிக்கிறோம். इस जगह पर हम अर्पण நாம करते மாத்திரம் हैं பயன்படுத்தும் आपके नाम केवल महिमा हो। இயேசுவின் நாமத்தில் यीशु பிதாவே. के नाम से ஹalleluya ஹalleluya. हालेलुया। அருமையாக சாட்சியை நம்ம கேட்டோம். अच्छे गवाही हम सुने थे। அந்த நோயோட எங்களுக்கு அந்த நோய் குறித்ததான கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு. बीमारी से बढ़कर वो बीमारी के द्वारा आने वाली जो दुख बहुत ज्यादा था। இப்பதான் நம்ம ஒவ்வொரு காரியமா தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். अभी हम एक एक कार्य को पार करके आ रहे हैं, ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு பாடு வருது लेकिन इस समय ऐसा एक दबाव आ रही है, அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசோர்வாய் போச்சு. ऐसे सोचकर बहुत मन क्लेश हो गया। நம்ம அனைவருக்கும் பிரசங்கம் பண்ணுவோம். हम बहुत जन को बोलते हैं, சோர்ந்து समाचार போனவங்களை देते அப்படியே हैं, உற்சாகப்படுத்துற அந்த கிருபை நம்ம கொடுத்துட்டு निराश दुखी रहता है उनको उत्साह करने की सेवा करते हैं। இல்லையா? நம்ம வீட்டுல இப்படி ஒரு பெரிய ஒரு வார்த்தை, அந்த டாக்டருடைய வார்த்தை எங்களுக்கு ரொம்ப மனசோர்வுண்டாச்சு. हमारे घर में वो डॉक्टर का जो शब्द बहुत दुख आया था। டாக்டர் அங்க இருக்கிறதான சொல்லுவாங்க. डॉक्टर जो है वही बताएगा। இல்லையா? அந்த ரிப்போர்ட் அப்படியே சொல்லிச்சு. वो रिपोर्ट ऐसे ही कहा था। அந்த பித்தப்பை உடஞ்சிட்டுனா ரொம்ப பெரிய ஆபத்து. वो पित्त का जो पैकेट है वो अगर फूट जाएगा तो बहुत दूसरा प्रॉब्लम आ सकता 10 है। mm உள்ள 10 mm உள்ள அந்த கல் வெளியே வந்தா ஏதாவது ஒன்று போய் அடைச்சு டிஸ்டர்ப் பண்ணும். 10 mm का वो पत्थर बाहर निकलेगा तो कहीं पर रोक कर वो तकलीफ देगा। அந்த பித்தப்பையில வேற எந்த ட்ரீட்மெண்டாலையும் அதை உடைக்க முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட்டான இடத்துல இருக்கும். वो पित्त का पाई जो पत्थर रहता है वो तोड़ने बहुत मुश्किल होता है। அது ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு மாதிரி தண்ணி உள்ளதா இருக்கும். அதனால அதை பிரேக் பண்ண முடியாது. चर्बी से बना होता है वो पत्थर, तो उसे तोड़ना भी मुश्किल होता है। இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை திகைக்க வைத்தது. ऐसे कार्य हमें दुखी किया। கானாகுறைக்கு நாங்க விசுவாசமா 10-15 நாள் ஜெபத்துல அப்படியே வச்சு பொறுமையோட காத்திருந்தோம். ये काफी नहीं था करके हम प्रार्थना में 15 दिन बैठे थे प्रभु के सन्निधान में। உடம்பு சடனா ரொம்ப லீன் ஆகிட்டே வந்தாங்க. बदन भी बहुत पतला होती जा रही थी। குடும்பத்துல சொன்னாங்க, நீங்க யாருக்கும் சுகர் செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. घर में परिवार में कहते कि शुगर भी एक बार चेक करके நாங்க देखो करके। எங்களுக்குலாம் சுகர்லாம் வராது அப்படின்னு ரொம்ப விசுவாசமா இருந்தோம். हमें सब शुगर नहीं आएगा करके बहुत विश्वास से थे। ஏன்னா இப்பதான் எங்க மாமி 76 வயதுல காலமானார்கள். அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அந்த வேதனை நாங்கள் பார்த்திருக்கோம். क्योंकि अभी हमारे जो ससुर सास मरे थे तो वो दुख में हम बहुत थे। அந்த வியாதியின் கூர்மை எதுவும் காண முடியாது. அப்படி இருக்க முடியாது. அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ये नहीं खा सकता है, वो नहीं खा सकता है, बहुत मुश्किल होता था। அதனால அந்த காரியத்தை கேட்டதுக்கப்புறம் நாங்க ரொம்ப மன வெப்ஸ் ஆயிட்டோம். इसलिए वो शब्द भी सुनने के बाद हम और दुखी हो गए। செக் பண்ணி பார்த்தா 300 and above இருந்துச்சு. चेक करके देंगे तो 300 से ज्यादा था। இல்லையா? உடனே நாங்க அதுக்காக டாக்டர் போய் சந்திச்சோம். फिर वापस उसके लिए हम डॉक्टर के पास गए थे। அவங்க ஆப்ஷன் உங்க கையில ஆபரேஷன் உடனே பண்ணணுமா இல்ல இந்த மாதிரி சுத்தி இதுக்கு மருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. आप बोले ऑप्शन आपके हाथ में है, ये निकालना है, ऑपरेशन करना है और इसके लिए भी दवा चालू किए। இல்லையா? இந்த நேரத்துல நாங்க ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல. इस समय में बोलने रीति इसमें कोई है नहीं। ஆண்டவரை மாத்திரம் உறுதியா நம்பி பிடிச்சிருந்தோம். सिर्फ केवल प्रभु को हम पकड़े थे। முதல் வேலை எங்களை நாங்க ஆராய்ந்து நான் எங்க கவர்ன ஆண்டவரை எந்த இடத்துல எங்க பாளையத்துக்குள்ள இந்த மாதிரி தீமைகள் வந்துச்சு. पहले हम खुद को जांचने लगे कि हमारे तंबू में कैसा ऐसा कार्य आ गया। சில நேரம் நீதிமான்களுக்கு இந்த முள் கொடுக்கப்படும். அது ஆண்டவரே அனுமதிக்கிறார் சில பாடு விபத்து வழியா. कई समय में धार्मिक इंसान को प्रभु ही देता है, ऐसे काटा दिया जाता है कई समय। அல்லேலூயா. அது நன்மைக்கு ஏதோ இருக்கும், ஏற்றுக்கொள்ளலாம். वो भलाई के रीति में होता है, उसे स्वीकार ஆனா இதை நாங்க ஏற்றுக்கொள்ள விரும்பல. लेकिन इसे हम स्वीकार करने के लिए इनकार நாங்க வாயினாலே அறிக்கை செய்யணும். हम मुंह से गवाही இந்த வியாதியை நாங்கள் சபிக்கிறோம். बयान किए थे। இது எங்களுக்கு வரக்கூடாது. ये जो बीमारी को हम श्राप करते हैं ये हमें नहीं आना चाहिए। இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம் என்று यीशु சொல்லி के நாங்கள் नाम से சொன்னோம். ये वचन को हम स्वीकार करते हैं, विश्वास करते हैं और अपने बयान करते हैं। அப்படி என்று சொல்லி இருக்கும்போது ऐसे जब हम तय कर எனக்கு रहे हैं, அறிமுகம் எனக்கு நல்ல நண்பர்கள் உண்டு, ஊழியக்காரங்க. मेरे बहुत फ्रेंड्स है जो सेवक है। அவங்க சொன்னாங்க, அண்ணா நீங்க சிஸ்டர் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க, वो लोग बोले कि आप सिस्टर को बहुत தக்லீஃப் तकलीफ दे रहे हो।
10-12 நாள் நீங்க காத்திருந்து பார்த்துட்டீங்க, சுகமாகல, மாசம் ஆக போகுது, நீங்க டிலே பண்ண வேற ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாது. 10-15 दिन आप रोक के गए थे, पास नहीं हुआ, अब तक लेट होते होते कोई और तकलीफ ना हो जाए. சில பிரதர் சொல்றாங்க, அது எந்த ஒரு பார்ட்ஸும் கத்தர் கொடுத்துக்கணும், அதை எடுக்கக்கூடாது பிரதர், அதனால வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும். நாங்க कोई पासवान बोले थे कि जो भी परमेश्वर ने जो पार्ट दिया वो निकालने का नहीं है, जो भी दिया उसका काम रहता है शरीर में. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ऐसी स्थिति में நாங்க மறுபடியும் हम वापस நாங்க பிரயாசம் பண்றோம். प्रयास किए, கண்ணீரோடு கூட ஆண்டோட சமூகத்துல இருக்கணும். आंसू के साथ प्रभु के सन्निधान என்னென்ன में ப்ரிகாஷன் பண்ணணுமோ அந்த ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணோம். जो भी प्रिकॉशंस करना है वो सब किए थे. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க ஜோமனி ஒரு தண்ணியை குடிச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு சின்ன ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுத்தா கூட நாங்க அந்த ஜோமனி இயேசு நாமத்துல இதெல்லாம் போய் அங்க ஹீலிங் உண்டாக்குறதுக்கு ஜோமனோம். कुछ भी पिए, पानी जूस कुछ भी पिए तो यीशु के नाम से ये चंगाई करना चाहिए करके ஆண்டோடைய வசனங்களை அவங்க ஒவ்வொரு நாளும் வாயினால சொல்லி அறிக்கை செய்து ஜெபிக்க हर ஆரம்பிச்சாங்க. एक दिन प्रभु का वचन वो बयान करने लगे मुंह खोलकर. கடந்த வாரம் இந்த சபைக்கு வந்திருக்கும் போது गए हफ्ते ये सभा में जब आए थे, அருமையான பாஸ்டர் மூலமாக வார்த்தை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டது. पासवान ने अच्छा एक वचन दिया था. எந்த வசனம் நீங்க நினைவுக்கா இருக்காது? कौन सा वचन दिया? என்ன வசனம் கொடுத்தாங்க? ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்தார். प्रभु पर्वत से नीचे आया. குஷ்டரோகி என்ன பண்ணா? कोटी बीमारी इंसान क्या किया? என்ன பண்ணா? ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணா? चंगा. ஒரு சுத்தமானால் यदि आपको इच्छा है எனக்கு சுத்தமாகும்படி செய்யுங்க சொல்லி ஒரு தாழ்மையான ஜெபம். मुझे चंगा करो करके एक नम्र प्रार्थना था. குஷ்டரோக வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? कोटी बीमारी जिंदगी कैसा बीमारी होता है? ஊர்ல யாரும் நம்ம சேர்த்துட மாட்டாங்க. गांव में कोई हमें साथ नहीं ஒரு देता. ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, एक ठुकराया हुआ जिंदगी है, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, अकेला किया गया जिंदगी है, அவமானம் நிந்த நிறைந்த வாழ்க்கை. क्लेश अपमान की जिंदगी है. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற குஷ்டரோகி ऐसी जिंदगी जी रहा था कोटी बीमारी. இயேசுடத்துல வந்தா, यीशु के पास आया, மனங்கசந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தா, मन क्लेश होकर प्रभु की ओर देखा. ஆண்டவரே प्रभु உமக்கு சித்தமானா यदि आपकी इच्छा हो तो நான் சுத்தமாகும்படி मुझे शुद्ध करने के எனக்கு लिए தயவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறேன். मुझे दया करो. ஆண்டவர் மனது ஒழுகுகிறார். प्रभु मन तरसा. அவனுடைய வார்த்தையில தாழ்மை இருந்தது. उसके शब्द में नम्रता था. அந்த மனிதனுடைய வார்த்தையிலே உண்மையான ஒரு சுகம் கிடைச்ச எதிர்பார்ப்பு, விசுவாசம் நிறைய இருந்துச்சு. उसके वचन में एक चाहत था, चंगाई. அவன் விடுதலை விரும்பினான். वो छुटकारा எனக்கு को இந்த நிந்த चाहता था. வேண்டாம், मुझे ये निंदा नहीं இந்த அவமானம் चाहिए, வேண்டாம் मुझे ये अपमान नहीं என்று चाहिए. சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தினான். ऐसे बोलकर प्रभु के समूह में नम्र நம்ம हुआ. ஆண்டவர் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். प्रभु जो घमंड इंसान है उसकी தாழ்மையுள்ளவனுக்கு பெருமை अगेंस्ट இருக்கிறார். करता है, जो नम्र होता है उसकी अनुग्रह देता है. அவர் மனது ஒழுகினார். वो मन तरसा, அவனை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, उसको देखकर बोला मुझे सिद्ध है, நீ சுத்தமாகி என்று சொன்னார். मुझे इच्छा है तो शुद्ध होकर के कहा. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கும் போது என் உள்ளத்துல அப்படியே கண்ணீர் வருது. ये जब वचन कह रहे थे मेरे आंखों में आंसू भर के आए. நம்ம சபையில இந்த வார்த்தைகள் துணிக்கப்படுகிறது. हमारे सभा में ये वचन நாம் நெருக்கத்துல வந்திருக்கலாம், हम दबाव में आए, பலவிதமான சூழ்நிலை வந்திருக்கலாம். बहुत स्थिति में கர்த்தர் நம்மளை பார்த்து வார்த்தைகள் கொடுக்கும் போது நாம் அதை ரிசீவ் பண்ணி ஆபரேட் பண்ணும்போது प्रभु हमारे लिए जो वचन कहता है, जब हम वो स्वीकार करके நாம் उस அற்புதங்களை காண முடிகிறது. तो हम चमत्कार पाते हैं. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, और एक जगह पर बोले ஒரே ஒரு பையன் தான் நம்பிக்கை. एक ही लड़का था उस स्त्री को, அந்த பையனும் இறந்து போயிட்டான் வாலிப வயதுல. वो लड़का भी मर गया जवानी में. அந்த பையனை தூக்கி ஊர்காரங்க எல்லாம் சம்மந்துக்கு வராங்க. वो लड़के को उठाकर गांव वाले आ रहे அவனோட தாயாரோ हैं. கைம்பெண்ணா இருக்கிறார். वो उसके माता विधवा थी. அல்லேலூயா. அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இந்த பையன் தான். उसको था एक ही विश्वास, एक ये भरोसा, ये அந்த लड़का நம்பிக்கை था. உடைஞ்சு போச்சு. वो भरोसा भी टूट गया. கண்ணீரோடு சுமந்துட்டு வரான். आंसू के साथ लेके आ रही है. எதிர்காலம் என்னங்கிற ஒரு கேள்வி. भविष्य क्या होगा करके एक प्रश्न है. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மரித்து போன சரீரத்தை சுமந்து கொண்டு வருகிற ஒரு கூட்டம் கைத்தல வருது. ऐसी स्थिति में जो मरा हुआ इंसान को लेकर आया हुआ एक झुंड है. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு கூட ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கிறார். प्रभु अपने शिष्यों के साथ सामने से जा रहा है. அவனுடைய கண்கள் பெரிய கூட்டத்தை பார்க்கல, उसके आंखें बड़े झुंड को नहीं देखा, செத்து போன அந்த வாலிபனை பார்க்கல, मरा हुआ वो जवान को नहीं देखा. கண்ணீரோடு அழுது கொண்டு வந்த அந்த தாயாருடைய கண்களை பார்க்க आंसू से रोकर आया वो माता की आंसू को देखा. மனது உருகினார். मन तरसा.
ஆண்டவர் பாடையை தொட்டார். प्रभु ने वो छुआ, वो बक्सी को छुआ जो வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். जवान उठ करके बोला. அந்த மரித்து போன வாலிபன் वो मरा हुआ जवान உயிரோடு எழுந்திருந்தான். जिंदा उठा. அவனை அவன் தாயாருக்கு ஒப்பு கொடுத்தான். उसे उसके माता के साथ அவனுடைய தாயுடைய கண்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறியது. वो माता की दुख सब खुश में बदल, खुशी இன்னைக்கு में நம்முடைய बदल. வாழ்க்கையில आज हमारी जिंदगी में ஒருவேளை என் பிள்ளை உயிரோடு தான் இருக்கு, ஆனா ஆத்மால செத்து போயிருக்கான் ஆண்டவரே. आज मेरे बच्चे जिंदा ही है लेकिन आत्मा में मरा हुआ है. உலகத்து மக்களுக்கு முன்னால நாங்க நிந்தை வேதனையுமா இருக்கிறோம் दुनिया के लोगों के सामने हम निंदा उठाते हैं என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்களே ஆண்டவர் பார்க்கிறார். ऐसे बोलकर आंसू बहाने वाले लोग मनद प्रभु उड़ीगा। देखता है. मन तरस कर நமக்குடைய துக்கத்தை சந்தோஷமாய் हमारे மாற்றுகிறார். दुख को खुशी में बदलता है. நம்முடைய குடும்பத்தின் சூழலை அவர் மாற்ற முடியும். हमारे परिवार की स्थिति भी वो बदल सकता है. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய முடியும். हमारे बच्चों की जिंदगी में वो भलाई कर सकता है. நமக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். हमें एक भविष्य दे सकता நமக்கு है. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க हमें முடியும். बीमारी से चंगाई दे सकता है. எப்பொழுது कभी உண்மையாய் ஆண்டவரை நோக்கி जब கூறுவோம். सच्चाई से प्रभु को पुकारते हैं. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். प्रभु आपके அவர் प्रार्थना மனம் உருக்கம் உள்ளவர். मन तरस कर நம்மிடத்தில் வந்தவர்களை ஒருவரை கூட அவர் புறமை தள்ளுவதில்லை. जो भी उनके उसके पास आता है वो कभी ठुकराता என் नहीं. பிள்ளைகளுக்கு திருமணத்துல ஒரு நன்மை நடக்காதா? मेरे बच्चों को शादी में एक भलाई नहीं होगा क्या? என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? मेरे बच्चों को एक बच्चा नहीं पैदा होगा क्या? எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகாதா என்று சொல்லி ஒருவேளை இருக்கலாம். मुझे एक सुबह चमत्कार नहीं होगा இந்த क्या? வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வியாதியை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். मेरी जिंदगी में इतना बड़ा बीमारी को मैं लेकर घूम, வேலை இல்லாதபடி கஷ்டத்துல இருக்கிறேன். काम नहीं है, क्लेश में हूँ, மற்றவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாதபடி ஒரு படவனா இருக்கிறேனே. दूसरों के मदद के बिना मैं नहीं जी पा நம்முடைய रहा. நிந்தையை, ऐसे लंगड़ा के நம்முடைய जैसे கண்ணீரை हमारे आंसू को, हमारे நம்மளுக்கு निंदा को உதவி செய்ய வல்லவர் இயேசு. हमें मदद करने सामर्थ्य है प्रभु. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே वो हमारी जिंदगी நன்மை में செய்ய भलाई करने के लिए மனது உருக்கம் உண்டாக मन तरस कर நாம் நம்மளை தாழ்த்தி हम अपने अपने आप को வேதனை निंदा உண்டாக்கும் करते வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து हैं. निंदा करने वाले चीज कोई मेरे साथ है क्या करके जांच அதை நாம் ஒப்பு கொடுத்து जब हम अर्पण அறிக்கை करते हैं, செய்து விட்டு கொடுக்கும் போது उसे बयान करके जब छोड़ते हैं தேவ கிருபையை நாம் பெற்றுக் प्रभु கொள்கிறோம். के अनुग्रह हम पाते हैं. அல்லேலூயா. हालेलुया. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம். भले ही प्रभु हमें आशीष दिया होगा. ஒரு இயேசுவுடைய நான் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சாட்சியாய் சொல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால அவருக்கு பயங்கரமான ஒரு வயிற்று வலின்னு தாங்க முடியல. எவ்வளவு பேராசிட்டமால் போட்டேன், குரூப்பின் போட்டேன். ஆனாலும் அந்த வயிற்று வலி அந்த ஒரு 10 நிமிஷம் நிற்கும். கண்டினியூஸா வலிக்கிறோம். எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டோன்னா வலிக்கும், வலிச்சோன்னா வாமிட் ஆயிடும். அப்படியே ஒரு 2 நாள் இருந்துச்சு. வலி ஜாஸ்தியான ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் செக் பண்ணிட்டு எனக்கு வலி இருக்க பார்த்துட்டு நீங்க சோனோகிராஃப் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. சரி சோனோகிராஃப் எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து ஒரு டாக்டர்கிட்ட உடனே காமிச்சோன்னா டாக்டர் சோனோகிராஃப் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கேல்பேடர்ல ஸ்டோன் இருக்கு அப்படின்னாரு. சித்தப்பையில கல் இருக்கு. அதனால அது எக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு வயிற்று வலி வருது, உங்களுக்கு வாமிட்டிங் சென்டமிக்க முடியாம இருந்தாலும் அந்த கேல்பேடர் ஸ்டோன் இருக்கு. உடனே நீங்க மேல அட்மிட் ஆக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி கேல்பேடர்ல ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வழியில தான் இருக்கேன். ஆனாலும் சரி சோத்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. அந்த அந்த வியாதியின் வலியோட இந்த மனவேதனை ரொம்ப இருந்துச்சு. இப்ப கேல்பேடர் இருந்தாலும் அது உடனே ரிமூவ் பண்ண சொல்றாங்கன்னு சொன்னா சோத்திரம் சொல்லிட்டு எசப்பா ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருந்தோம். அடிக்கடி ப்ரேயர் பண்ணிருந்தோம். மாதிரி வசனம் எழுதிருந்தா நினைச்சிட்டு அறிக்கை எடுங்க மம்மி, அறிக்கை எடுத்தா நம்ம எதுனாலும் நம்மளுக்கு நீங்கன்னு சொல்லி வசனம். இப்ப அவங்க கல்முகளான சுகமானே, அப்போ இந்த எகிப்திற்கு வரப்பண்ண எந்த நோயும் வரப்பண்ண மாட்டேன், இந்த சிலுவையில சுமந்து கொண்டீங்க எல்லாம் போயிருந்து சொல்லி அறிக்கைக்கிட்டே இருந்தேன். ஒரு ஒப்புரவனை என்னால என்கிட்ட எதுவும் தப்பு இருந்தா எவ்வளவு ஏதாவது குறை இருந்தா அப்படின்ட்டு அடிக்கடி இந்த வாயில வந்துட்டு எனக்கு ஒப்பு கொடுக்குறப்ப நான் தாழ்த்துக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு எங்க வீட்டுல எல்லாருமே குடும்பமா ஜோம் பண்ணோம். ஒவ்வொன்று அறிக்கை எல்லாரும் அறிக்கையிட்ட பண்ணாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ண சரின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சாண்டன்ஸ்ல ஒரு டாக்டரை பார்க்க போனோம். அவங்க பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு சொல்லி இது கண்டிப்பா ஆப்ரேட் பண்ணி எடுக்கதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. வச்சு டாக்டர் எடுக்கணும் கண்டிப்பா, அது எடுத்தாதான் உங்களுக்கு இந்த வலியோ இந்த வாமிட்டிங்கோ எதுவும் இருக்கா அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார் ஜஸ்ட் ஒரு சேகரிக்கா பயனுள்ள ஜூஸ் சேகரிக்கதான் செய்யும். அது ஒரு டைஜஷன், அது ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய ஹார்மா இருக்காது, நீங்க ரிமூவ் பண்றதுன்னு சொன்னாரு. அது கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி ஜோம் பண்ணிட்டு எசப்பா நான் உங்களுடைய பிள்ளையப்பா நீங்க ரத்தத்தால கழிவுட்டீங்க, எனக்கு கண்டிப்பா ஒரு ஆபரேஷன் பண்ணாம எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். எல்லாருமே வீட்டுல ப்ரேயர் வச்சோம். வீட்டுக்காவும் பாஸ்டர் இருந்தாலும் சரி, எனக்கு பாஸ்டர் இருந்தாலும் எல்லாருமே
அந்த ஜெப தூபங்கள் எனக்கு இருந்துட்டே இருந்ததுனால என் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்தார். சோத்திரம் சொல்லிட்டே ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் 15 நாள் டேப்லெட் தந்தாங்க. டேப்லெட் மீன்ஸ் அது வயிற்று வலிக்காக இல்ல, 15 நாள் டேப்லெட் எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் எங்க வந்து பாருங்க அப்படின்னா சரி. போகிறதுனால ஒரு ரிப்போர்ட்லாம் இருந்தாங்க, ரிப்போர்ட்லாம் எடுக்க போறதுக்கு போனோம். அந்த பிளட் ரிப்போர்ட் திருப்பி நான் சோனோகிராஃப் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை நான் திருப்பி வந்து பார்த்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதம் அதிசயம் நடந்துச்சு. நான் பழைய ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இந்த புது ரிப்போர்ட்டுக்கு எனக்கு ஃபுல்லா எனக்கு அது வந்து பரிபூர்ண தேவன் சுகத்தை தந்தார். எச்சப்பத்தை கட்டாரு எனக்கு ஒரு சுகத்தை ஒரு சுகத்தை தந்தாங்க. அற்புதம் எனக்கு அதிசயம் தான், இது அற்புதம் தான். எனக்கு அது ஆபரேஷன் எல்லாம் கூடவே கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க எல்லாத்துக்கும் ஜெபத்தையும் கேட்டு எனக்கு டாக்டரே சொன்னாரு எனக்கு இவ்வளவு ஆப்ரேட் பண்ணணுக்கு தேவையில்லை, நல்லா இருக்கு இப்ப வேண்டாம்னு சொன்னது தேவனுக்கு கொடான கோட்சி என்னையும் சாட்சியாக நிப்பாட்டுனீங்களே அதுக்காக நன்றி அப்பா. என்ன வேலை தேவனுக்கு நாங்க எந்த நேரமும் நான் அவருடைய பிள்ளையா இருக்க விரும்புறேன். இந்த சிறு சாட்சி ஆசிரியர் நன்றி அப்பா. गवाह इस प्रकार है, इस गवाह इसका मैं बताता हूँ कि लगा के कुछ 1 महीना पहले क्या था, वॉमिटिंग, पेट दर्द बहुत कुछ हो गया था, हालेलुया, अचानक। तो डॉक्टर के पास गए तो डॉक्टर बोलता है इस प्रकार है तो आप लोग सोनोग्राफी करके आइए। तो सोनोग्राफी में उनको ऐसा मालूम पड़ा था कि गठबंधन में क्या था, घाट था, हालेलुया, घाट था ना, स्टोन था, पत्थर था, हालेलुया। वो भी 10 mm 10 mm बोलेगा तो कम से कम कितना बोलेगा, 10 mm, हालेलुया। हमें रंजित को पता है mm कितना है, हमें कितना रहेगा। तो सोनोग्राफी में डॉक्टर देखे बोला कि आपको इतना 10 mm का स्टोन है, पत्थर है, इसमें तुरंत ऑपरेशन करना पड़ेगा। डॉक्टर बता रहे वो तुरंत बोल जाएगा ऑपरेशन करना है। तो वो बोले कि नहीं, पूरा परिवार बोला अभी नहीं, हम देखते हैं। तो लगातार उनके लिए प्रार्थना चालू था, घर में प्रार्थना करते थे, प्रभु का वचनों को लिखकर हालेलुया बयान करते थे। प्रभु आपने आपका पवित्र लहू से मुझे धो के शुद्धि किया है, हालेलुया, आपने मुझे चंगा किया है, आपने आपका बेटी हूँ बोल के प्रभु मैं उतारने की जरूरत नहीं, सारा बीमारी आपने उतार लिया है, हालेलुया। तो इस प्रकार बोल के मुंह से जब बयान करते हैं ना तो प्रभु बड़ा कार्य करता है, हालेलुया। वायुनाले अरिके सेयदे बेड़े कार्य ಕೊಂಡು अपन मुंह से बयान करके हालेलुया प्रभु का नाम का महिमा करते करते तीसरी बार परिवार में सभी लोग प्रार्थना करते थे, चर्च में आते थे, प्रार्थना हुआ था। और एक सिस्टर है हमारी बहन जी, उनके पास भी गए प्रार्थना करते रहे, उनका नाम पीला सिस्टर, हालेलुया। सभी ने प्रार्थना किया और एक बार उन्होंने सोनोग्राफी किया और डॉक्टर के पास जाके बताया तो डॉक्टर देख के बोला कैसा हुआ चमत्कार, हालेलुया बोलेंगे, हालेलुया, कैसा हुआ चमत्कार, क्योंकि वो पत्थर बिल्कुल नहीं है, हमें बोलेंगे अपना प्रभु महापरमेश्वर, हमें बोलेंगे हालेलुया, हमें जीवन तंदवर कल करेंगे और लेसान करें, हमें सुनेंगे हालेलुया। जीवन दिया परमेश्वर को, वो पत्थर को निकालना हमें आसान है। अंदर में आंडवर लदा जी को पूर्ण रीति से हालेलुया चंगा दिया है, हमें बोलेंगे। उनका गवाह ये है कि हमेशा में प्रभु को गवाह बनकर रहेगा, हमें बोलेंगे। हमारे कलीसिया अपने कलीसिया में हर एक जिंदगी में कुछ घटनाएं ऐसी होती है कि प्रभु का नाम का महिमा होता है, हालेलुया। दर्द आता है उसके बाद चंगा भी होता है, हालेलुया। तो प्रभु के नाम का महिमा देंगे, सब ताली बजाकर। प्रभु ने चंगा किया है, हमारा बादशाह बेटा कितना बड़ा चंगा है, हमें बोलेंगे बड़ा कार्य करेगा, हालेलुया। नहीं हुआ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जिंदगी में சிறுமையான நம்மை தூக்கி எடுக்கிறார், जो छोटा उठाया தகுதி இல்லாத குடும்பத்துல நம்மளை நல்லா படித்து உயர்ந்த ஞானத்துல அறிவில் வளர்த்து கொண்டு வரார்। हम योग्य नहीं उस परिवार से हमें बढ़ाकर पढ़ाया उठा रहा है, கை நிறைய சம்பளத்தை கொடுக்கிறார்। हाथ भर के पगार देता है। நாம் எதை கட்டுகிறோம்? हम किसे बांधते हैं? தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோமா? प्रभु के भवन बांधते हैं, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோமா? प्रभु का राज्य बांधते हैं, இல்ல உலகத்துல நாம் கட்டி கொண்டிருக்கிறோம்। या फिर दुनिया में बांधते रहते हैं। முடிவு अंत சம்பூர்ணமாய் முடியவில்லை। भरपूरी से नहीं होगा। நான் கார் கேட்ட அந்த கார் கொடுத்தார், मैं कार मांगा प्रभु ने எனக்கு कार வீடு दिया। கேட்ட வீடு கொடுத்தார், मैं घर मांगा प्रभु ने घर எனக்கு दिया। பிள்ளைகளை கேட்ட பிள்ளைகளை கொடுத்தாரு। ये बच्चे मांगा प्रभु ने இப்படியே बच्चे நாம் இந்த दिए। ஆசீர்வாதத்துக்கே நம்ம அழைச்சிட்டு இருப்போம்। ऐसे ही यीशु के लिए हम रोते बैठेंगे। இந்த நாளில் நான் நற்செய்தி சொல்லாமல் போனா आज के दिन यदि अगर मैं सुसमाचार नहीं குற்றம் हो, நம்மேல் சுமருண்டத்தில் குஷ்டரோகி சொன்னானே, गुनाह मेरे ऊपर आएगा करके मैं कोटी बीमारी जैसा எங்க बोला। தேசத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது। हमारे देश में ऐसी स्थिति हो रहा है। இயேசு இல்லாதபடி ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க। यीशु नहीं है तो
लोग बहुत मुश्किल से गुजर रहे हैं। இந்த ஆகாரம் இல்லாதபடி இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டு போவதற்கு முன்பாக खाने के बिना ये मरने से पहले இந்த நற்செய்தியை நான் சொல்லணுமே, ये सुसमाचार मुझे कहना है। அவர்களும் திருப்தி அடையணுமே, वो भी भरपूर அவர்களும் காக்கப்படணுமே என்று वो சொல்லி भी बचना चाहिए அந்த करके புறம்பே இருந்த குஷ்டரோகிகள் தனக்காக புசிப்பதோடு மாத்திரமல்ல பட்டணத்துக்குள்ளே ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். वो जो कोटी बीमारी सिर्फ खुद खाए पिए नहीं, वो शहर के अंदर घुसे। இந்த நாட்களில் நம்ம அப்படிப்பட்ட நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். आज के दिन ऐसी स्थिति में हम जी रहे நாம் हैं। மாத்திரம் வாழ்ந்தா போதாது, केवल मैं जीऊँ वह काफी नहीं है। ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கப்பட लोगों के लिए அழைக்கப்பட்டிருக்கிறோம். सुसमाचार बोलने के लिए நம்மை हमें ஆண்டவர் படிக்க வச்சது, ஞானத்தை கொடுத்தது, பணத்தை கொடுத்தது, அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காக. हमें प्रभु ने पढ़ाया है, ज्ञान दिया, बढ़ाया है, उनको सुसमाचार देना है। அதுக்கு நாம் ஆயத்தமாகும் போது उसके लिए जब हम तैयार கர்த்தர் होते हैं, மேலானவர்களை செய்ய முடியாது. प्रभु बड़ा कार्य करेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்கள்ல, आज के दिन இப்படிப்பட்ட நாட்கள்ல ऐसे आज கர்த்தர் के நமக்கு दिन கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, प्रभु हमें दिया हुआ एक ही वचन, சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 1 सामुएल पहला अधिकार। இந்த அதிகாரத்தை इनमें आप लोग पढ़ के देखो. पहले सामुएल पहले 1 से लेके आप पूरा पढ़ेगा तो आपको ये मैंने जो तमिल में पढ़ा वो दिखाएगा. हालेलुया. हालेलुया। उसमें कलिसिया में आने के समय में, प्रभु को आराधना करने के समय में मन நம்முடைய இருதயங்களில் மனம் அடிவாக்குற சூழ்நிலை உண்டு. हम जब कलिशा आते हैं तो हमारे मन को दुखी होने जैसा, निंदा करने जैसा நமக்கு முன்னால வாய்ப்புகள் வரும். हमारे सामने मौका आता है। ஆலயம் முக்கியமா, कलिशा जरूरत है நமக்கு சோறு போடுற வேலை முக்கியம். या फिर खाना देता काम। உனக்கு தான் ஒரு வாழ்க்கையில நன்மை நடக்கலையே, तेरे जिंदगी में तो कोई भलाई नहीं நன்மை हुआ, நடந்துச்சுன்னா எல்லாரும் கூட சேர்ந்து நான் சாட்சி சொல்லலாம். कोई भलाई हुआ तो सबके साथ நான் मिलकर मैं எதிர்பார்த்த गवाही நன்மை दूंगा। எனக்கு இல்லையே, அதனால நாங்க கோயிலுக்கு मैं जो போகிறோம். चाहा वो भलाई मुझे नहीं मिला, इसके लिए मैं कलिशा नहीं जाऊंगा। இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல அது வரும்பொழுது நமக்கு வேதனையா தான் இருக்கும். ऐसी स्थिति हमारे जिंदगी में जब आती है तो हमें समझ आती है। எல்கனாவுக்கு 2 மனைவி, एल्काना को 2 पत्नी थी, ஒருத்தி பேரு பெண்ணினாள், एक के नाम बेनीना இன்னொருத்தி பேரு அண்ணாள். और दूसरी का नाम हन्ना। பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் உண்டு, बेनीनाल को बच्चे थे, அண்ணாளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை. हन्ना को बच्चे, ஏன்னா அவளுக்கு குழந்தை கிடையாது, क्योंकि उसको बच्चा नहीं है, அவ துக்கமா இருக்க கூடாது, वो दुख नहीं होना சந்தோஷமா चाहिए, खुश இருக்கணுங்கிறக்காண்டி रहना है, इसीलिए அவளுக்கு उसको அவளை நேசித்தபடினாலே उसको प्रेम किया, इसीलिए அவனுக்கு 2 மடங்கு கொடுப்பான். उसको दुगनी भाग दिया। அல்லேலூயா. उतना அது ஒரு ஆசீர்வாதம் தான். वो एक आशीष है, இருந்தாலும் फिर भी வசனம் சொல்லுது துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. वचन कहता है जल्दी से मिला हुआ आशीष टिकता नहीं है। சிலவங்களுக்கு எது கிடைச்சாலும், வேலை கிடைச்சாலும் ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும், कई लोगों को कुछ भी मिले, काम भी बहुत देरी से திருமணம் मिलता நடந்தாலும் லேட்டா தான் है, நடக்கும், शादी भी देरी से होता है, அவங்களுக்கு எது நடந்தாலும் லேட்டா தான் நடக்கும். उनको जो भी हो देरी से होता அதுக்கு है। முன்னோட்டி ஒரு கண்ணீர் ஜெபமும் அர்ப்பணத்தையும் பார்க்கலாம். उसके पहले एक आंसू की प्रार्थना इससे और एदुमे अर्पणता करेंगे। देखेंगे। कुछ भी आसानी से नहीं मिलता, நெடுங்காலமாய் காத்திருப்பது बहुत सालों से இருதயத்தை இழைக்க செய்யும். हृदय को निराश करता है। விரும்பினது வரும்பொழுதோ जब हम चाहते हैं वो मिलता है। தேரபாரா जब आशा पूरी होने में विलंब होती है तो मन शिथिल होता है, परंतु जब लालसा पूरी होती है तब जीवन का वृक्ष लगता है। அல்லேலூயா. हालेलुया। நெடுங்காலமாய் காத்திருப்பது बहुत सालों से जब हम रुके हुए होते हैं, இருதயத்தை இழைக்க பண்ணோம். हृदय को निराश करता है। ஆனா விரும்பினது வரும்பொழுது जब हम चाहते हैं वो मिलता है அது ஜீவ விருட்சம் போல तो जीवन का वृक्ष के समान आता है। அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான आज வாக்கு के दिन प्रभु आपके दिया हुआ एक अच्छा वाचा वाचा நிறைவேற पूर्ण होने के लिए காத்திருங்கள். इंतजार करो। அல்லேலூயா. हालेलुया। பெஸ்டா நடக்கும், वो பெஸ்டா தருவாரு. उचित तरीके से भलाई எல்லாருக்கும் கண்ணீர் ஜெபத்தின் மூலமா அந்த அளவுக்கு கிடைச்சிட்டாலும் உங்களுக்கு நீங்க நிறைய நிந்த அவமான கண்ணீருக்கு மத்தியில அது பெற்றுக்கொள்ளும் போது அது மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். सभी को आसानी से मिल जाता है। आपको आंसू बहार कर जो मिलता है उसकी जो आशीष बड़ा होती है। அண்ணாளுக்கு கேட்டது ஒரு குழந்தை தான் கேட்டாங்க. अन्ना ने एक बच्चा मांगी थी। எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? कितने बच्चे दिए प्रभु ने?
6 பிள்ளைகள் கொடுத்தாரு. 6 बच्चे दिए। அல்லேலூயா. हालेलुया। அந்த 6 பேருமே சூப்பர் நேச்சுரல் ஆயிட்டாங்களா? वो 6 बच्चे सारे आशीष पाए। அவங்க रिकॉर्डல அவ்வளவு பெருசா இருக்காது. उतना बड़ा कार्य 6 बच्चे அவர்கள் பிறந்தார்கள் மட்டும்தான் இருக்கும். वो सिर्फ पैदा हुए थे। ஆனா ஜெபத்தின் பொருத்தனையோடு ஜெபித்த குழந்தை யாரு? लेकिन आंसू बहाकर जो बच्चा मिला वो முதல் कौन है? தீர்க்கதரிசி சாமுவேல். पहला बच्चा सामुएल। அவன் தேவ பிரசன்னத்திலே வளர்க்கப்பட்டான். प्रभु के सन्निधान में ही बढ़ाया गया। ராஜாக்களை உருவாக்கி கொண்டிருந்தான். राजाओं को बनाता था। தேவனுடைய பிரதிநிதியா நிக்கிறான். प्रभु के प्रतिनिधि बन के। அப்போ ஆண்டவர் ஒரு பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க பெஸ்டா அர்ப்பணிச்சு ஜெபிச்சீங்கன்னா கொடுப்பாரு. प्रभु अगर उन्नत அது வரைக்கும் அது தாமதம் है இருக்கும். तब நான் இங்கேயும் ஒரு காலு இதுலயும் எனக்கு இதுல எல்லாத்துலயும் நான் ஒரு காலை வச்சுட்டு இருப்பேன், எனக்கு நீ தரணும்னா அது லேட் मैं यहाँ ஆகும். पर भी पैर रखूंगा वहाँ पर भी पैर रखूंगा करके आप करोगे तो कुछ आशीष नहीं मिलेगा। நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியாது, मैं ये दोस्तों को भी இந்த नहीं ஹேபிட்டை छोड़ूंगा। நான் விட முடியாது. ये जो हैबिट ஆனா எனக்கு ஆண்டவர் பெஸ்டா பண்ணணும்னா फिर भी प्रभु ने मुझे आशीष करना உங்களை है। வச்சு ஆண்டவர் பெஸ்டா பெரிய திட்டம் இருக்கும் போது அது நிறைவேற காத்திருப்பதற்கு காரணம் நம்ம தான். प्रभु आपकी उन्नति के जो इच्छा को पूर्ण न होने के कारण இதுவரை நான் பைபிளிக்காம வாழ்ந்துட்டேன், अभी तक मैं बाइबल இதுவரை நான் அந்த அளவுக்கு ஜெபிக்காம अभी வாழ்ந்துட்டேன், तक मैं उतना प्रार्थना இதுவரை வாரம் ஃபுல்லா நான் உலகத்தோட ஒண்டி இருந்து ஒரு நாள் மாத்திரம் உங்களுக்கு பிள்ளையா வாழ்றேன், हफ्ते भर मैं दुनिया में जीकर एक इधर दिन ना में प्रभु வெறுக்கிறேன், ये मैं इनकार इधर ना உதறுறேன், नफरत करता हूँ। எனக்கு வாழ்வு, எனக்கு ஜீவன், எனக்கு மேன்மை இயேசு ஒருவரே என்று சொல்லி உதறி தள்ளும் போது मुझे जीवन, मुझे सभी यीशु, केवल यीशु ही है करके मैं बोलता हूँ। ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். प्रभु वो जीवन का वृक्ष அதே அதிகாரத்துல 19 சொல்கிறது, वही अधिकार में 19 வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, लालसा पूरी होने तो प्राण को मिटा, தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. परंतु बुराई से हटना நமக்கு தெரிஞ்சு இது उनको தீமையான प्राण को காரியம் बुरा என்று. लगता है। हमें पता है ये बुरा है करके, ஆனா அதை விட்டு விலகுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம மூடனா இருக்கிறோம். तो हमें उससे निकलने के लिए इच्छा नहीं है तो हम मूर्ख है। மூடனுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா அது முடியாத காரியம். मूर्ख को प्रभु अगर कुछ करना चाहता है तो वो नहीं होगा। அல்லேலூயா. மூடனுடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். मूर्ख का अंत बहुत भयंकर होगा। அல்லேலூயா. நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் हम தேவனிடத்தில் நாம் எப்படிலாம் நன்மை பெற்றோம். अच्छी बुद्धि से प्रभु से हम कितना நான் ஒரு भलाई காலத்துல पाए। எப்படிலாம் இருந்தேன், मैं एक समय पे कैसा குடும்பத்துல था, நம்மள ஒரு மனுஷனாவே யாரும் நினைக்க மாட்டாங்க. परिवार में एक मनुष्य இப்படி के இருந்த जैसे என்ன உயர்த்தி வைத்தாரு. कोई ऐसा था, मुझे प्रभु ने उन्नत எத்தனையோரும் किया है। வேலை இல்ல அது இல்லன்னு கஷ்டப்படுப்போம், எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறாரு. इतने जिनको काम नहीं है, मुझे दूसरे के मदद ये करने की सब निंदा प्रभु ने माचिनारे। आशीष दी। मेरा निंदा बदला है। எனக்கு யார் வேணும், मुझे कौन நீங்க चाहिए, தான் முக்கியம் என்று आप ही பிடிக்கும் का போது चाहिए करके हम पकड़ते மற்ற सब, எல்லாத்தையும் உதறி தள்ளும் போது बाकी सभी को जब छोड़ते கர்த்தர் हैं, அவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். प्रभु उसके बंदी को बदलेगा। கர்த்தர் ஒரு செகண்ட்ல பண்ணிடுவார். प्रभु एक क्षण में करेगा। இவன் எப்பெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரலாம் அப்பெல்லாம் துக்கப்படுத்துவான். ये कभी जब भी कलीसिया में भवन में आते हैं तभी भी हमेशा उसकी அப்போ கணவனுடைய அன்பு இருக்குது, எல்லாத்தோட அன்பு நல்லா கொடுக்குறான். ஆனாலும் पति प्रेम करता है, सब कुछ देता है, இவளுடைய फिर भी வார்த்தை மலடி என்று சொல்ற வார்த்தை ऐसे इसकी जो वचन रहती है இவள் இதயத்தை உடைத்து சாப்பிடாம அழுது கொண்டிருப்பான். इसके हृदय को तोड़ता है, बिना खाए वो रोती ஒரு थी। நாள் பார்த்தா एक दिन उसने देखा, ஆண்டுடைய சமூகத்துக்கு போனான். प्रभु के सन्निधान में गई, இருதயத்தை ஊற்றினாள் என்று போட்டிருக்கிறது. उसके हृदय को उंडेल दिया, அப்படி இருதயத்தோட வேதனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னான். उसके हृदय की जो भी वेदना है சத்தம் போட்டு சொல்லல, वो आवाज से नहीं कहा, வாய் மாத்திரம் அப்படியே ஆடிட்டு இருக்கு. उसके सिर्फ छोटे அவன் हृदय இருதயத்தில் தேவனோடு கூட பேசினான். में वो प्रभु से बात की। அவன் இருதயத்தில் பாரத்தை எல்லாம் ஊற்றினால் தேவ वो சமூகத்தில் हृदय के जो बोझ है सभी प्रभु के सामने ஒரு उसने டம்ளர்ல उठाया। தண்ணீரை एक ग्लास में एक पानी है, இன்னொரு டம்ளர்ல ஊத்துனா एक और एक ग्लास में हम நம்ம பாடு வேதனையெல்லாம் இன்னொரு மனுஷன் சுமந்துட்டு போய் இன்னொருத்தர் போய் ஊத்துவோம். हमारे जो दबाव और जो वेदना है वो सभी और एक इंसान के पास चला जाएगा। அல்லேலூயா. இவன் வந்து மனுஷன்கிட்ட போய் சொல்லல, ये मनुष्य के पास नहीं, தேவனுடைய ஆலயத்திலே ஊற்றி விட்டார். प्रभु के भवन में उसने उंडेला। தரையில ஊத்துன அப்புறம் அள்ள முடியுமா? जब जमीन पे डालने के बाद उसे ले नहीं सकते वापस। அல்லேலூயா. அவன் இருதயத்தை வேதனை எல்லாம் காலியா கொட்டிட்டான். उसके हृदय की जो वेदना है वो सभी उसने उंडेला। இவன் வாய் ஆடிட்டு இருக்க பார்த்துட்டு इसके जो होठ हिल रहे थे उसे देखकर, இவன் வேதனையை அறியாதபடி इसकी वेदना न இவன் समझे, குடிச்சிட்டு தான் வந்து உளறிட்டு இருக்கான் நினைக்கிறேன். ये पीकर आके ऐसे बड़बड़ा रही है करके, என்று சொல்லி இந்த ஆலயத்திலே வேலை செய்கிற ஊழியக்காரர் ஏலி, वो भवन में काम करने वाली सेवक நீ एली, எது वரைக்கும் வெறித்திருப்பாய், तो कितना समय पीकर ऐसे बड़बड़ाएगी, காரியத்தை சரி பண்ணு என்று சொல்றான். जल्दी ठीक हो जा। அப்பொழுது அவள் மன வேதனைப்படல. तभी वो क्लेश नहीं
दुख नहीं நான் हुई, மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ, मैं मन क्लेश हुई स्त्री हूँ। உம்முடைய உம்முடைய அடியாளை பேலியால் மகளாக எண்ணாதீங்க. आपके गुलाम को आप गलत मत समझो। நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். मैं बहुत क्लेश और दुखी से विनती कर रही அப்படி हूँ। வார்த்தை எப்படி இருந்துச்சு? उसके बातें कैसा था? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வாழ்க்கையில சொல்லி எப்படி தாழ்த்தானோ प्रभु आपके सिद्ध हो तो मेरी जिंदगी में कैसे उसने அதுபோல अनुग्रह किया। பேலியாளின் பிள்ளை என்று எண்ணாதீங்க. ऐसे मुझे गलत मत समझो। நான் மிகுதியான விசாரத்தினாலும் மன கிளேசத்தினாலும் தேவனுடைய சம்பளத்தை मैं ஊற்றினேன். मन क्लेश से आई हूँ प्रभु के இந்த सामने। வார்த்தை ஏலியுடைய இருதயத்தை உருக்கியது. ये वचन एली के हृदय को அந்த तोड़ा। ஊழியக்காரன் வாயிலிருந்து மனதுருக்கமுள்ள ஒரு வார்த்தை வருகிறது. वो सेवक के मुंह से एक मंत्र सा हुआ एक वचन आता है, சமாதானத்தோட போ, शांति से जा, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாரா. तेरे विनती के अनुसार प्रभु तुझे आशीष करेगा। உன்னுடைய மன வேதனைக்கு மத்தியிலையும் आपके मन की दबाव, உன்னுடைய தாழ்மையான ஜெபங்கள் आपके नम्रता की அதே நாவு प्रार्थना, மூலமா உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். वो ही नाम से मुंह से आपको உன்னுடைய आशीष மன करेगा। விருப்பத்தின்படி தேவன் கட்டளையிடுவாராக. आपके मन के जो इच्छा के द्वारा प्रभु आशीष அப்பொழுது करेगा। ஆவாது. तभी वो உன்னுடைய அடியாளுக்கு உமது கண்களில் தயவு கிடைத்தது என்றார். तेरी दासी को तेरी दृष्टि में अनुग्रह पाए। பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் तब वो स्त्री चली, நல்ல போஜனம் பண்ணி अच्छा खाना खाई அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை என்று और வசனம். उसके मुंह पर उदास नहीं रहा। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம் அவ கவலையே पड़ல. उसके बाद वो யாரும் அவளை उदास- டென்ஷன் ஆக்க முடியல. कोई भी उसको निंदा नहीं என் किया। காலங்கள் கர்த்தருடைய கருத்து இருக்குது. मेरे तो दिनों प्रभु के हाथ கர்த்தர் में। என்னை உயர்த்தும்படி ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருக்கிறேன் प्रभु சொன்னார். अच्छे समय में मुझे ऊंचा करने के लिए मैं उनके हाथों में बैठे हूँ। ஏசாயா 40:31 சொல்லப்பட்டது போல கழுகு கண்மலையில் எப்படி காத்திருந்து புது பலனை பெற்றுவிடுதோ அப்படி கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருடைய வசனத்திலே பலனடைந்து जैसे इज़ाया में लिखा है 40-30 40-30 கர்த்தருக்குள் காத்திருந்தவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல கட்டில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். जो व्यक्ति प्रभु के अंदर इंतजार करते हैं वो अपना पंखों को मारकर ऊंचा हुक्का मपत को उठेगा. हालेलुया. அப்போ நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? हम किसके लिए रोकना चाहिए? கர்த்தருக்கு காத்திருக்கணும். इंतजार करना चाहिए। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். प्रभु अब्राहम को वाचा உன் दिया சந்ததி था, எப்படி பெருசாக்குவேன், तेरे संतान को நீ इतना சீமானா बड़ा இருப்பான்னு சொன்னாரு. सीमान बनकर रहेगा। ஆனா அவன் கம்பம் தனியும் தூக்கி தான் அழிஞ்சிட்டு இருக்கான். लेकिन वो लकड़ा उठा के घूम रहा था। 100 வயசு ஆகி போச்சு. 100 साल हो गए। அவன் மனைவி சொன்னா இன்னும் எங்க உனக்கு வாக்குத்தத்தம் நிறைய போகுது, இந்த வேலைக்காரியை கட்டிட்டு 25 வயசு சொல்றான், நீ இத அப்படியே வாக்குத்தத்தம் நிறைவேற்ற उसकी சொல்றான். पत्नी बोलती है अभी इसके बाद क्या क्या होने वाला है, ये जो काम वाली है इसको शादी करा के अपनी संतान हालेलुया. बढ़ाएगी। நம்முடைய விசுவாசம் அற்று போகக்கூடிய சூழ்நிலை வருது. हमारे विश्वास खत्म होने की स्थिति आता है, ஆனாலும் அவன் சொன்னான், फिर भी वो कहता है ஆண்டவர் இந்த கல்லினால கூட எனக்கு குழந்தை கொடுக்கும். प्रभु ये पत्थर से भी मुझे बचा देने के लिए सामर्थ्य அல்லேலூயா. है। हालेलुया। ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றான் விசுவாசம் प्रभु मुझे मुझे जो वाचा दिया है वो पूरा होगा करके उसने வாக்குத்தத்தமாக विश्वास किया। ஈசாக்கை கொடுத்தார். वाचा का ईसाक दिया उसको, அந்த சந்ததி உயர்த்தப்பட்டது. वो संतान बढ़ोतरी हुई। அல்லேலூயா. हालेलुया। சூழ்நிலை சாதகமில்லாமல் இருக்கும்போது கூட जब स्थिति साथ साथ नहीं दे, ஆண்டவருக்கு காத்து. प्रभु में इंतजार அண்ணா करो। அதான் பண்ணான். हन्ना ने वही किया। என்ன பண்ணான்? क्या किया? பின்பு துக்கமுகமா இருக்கவில்லை. उसके बाद उसने दुखी नहीं रहा, அவ தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தார். प्रभु के हाथों में वो इंतजार அந்த करती। கண்மலையாம் கிறிஸ்துவோடு கூட அவள் இருந்தார். चट्टान मसीहा के புது हाथों में சரீரம். नया அவ शरीर, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறி போச்சு. वो सारे उसके बलहीनता बदल गया। கர்த்தர் அவளை கடாட்சித்தார். प्रभु ने उसको आशीष दी, அவளுக்கு கருவை கொடுத்தார். उसको बच्चे दिए। ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்துட்டு இருக்கு. हर एक दिन बच्चा बढ़ रहा அது है, வரைக்கும் அவ எங்கேயும் போகல. तब तक वो कहीं पर नहीं गई। ஆண்டவருக்கு செய்த பொருத்தனையை நினைவு கொடுத்தார். प्रभु को उसने जो वाचा दिया அவருடைய था, கணவனிடத்தில் சொன்னா, वो अपने நான் पति இந்த से குழந்தைய कहा मैं ये बच्चा को கர்த்தருக்கென்று நான் அர்ப்பணித்திருக்கிறேன். प्रभु के लिए मैंने அவன் अर्पण की। பால் குடிக்கிறதை மறந்த பொழுது जब भी वो दूध அடுத்த पीना திரும்ப भूल வரும்போது அதே जाएगा, ஆலயத்துக்கு எப்போ வந்தானா அந்த பலி பொருத்தனை நிறைவேற்றி வந்தார். दूसरे समय जब वो भवन में आई थी वो वाचा को पूर्ण करने के लिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனங்களை நீ இதில் படிச்சு பார்த்தா தெரியும். वचन आप पढ़कर देखेंगे तो पता चलेगा। அல்லேலூயா. அந்த ஏலிட்ட போய் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றா. वो येली को जाके बताती है, என்ன சொல்றா? क्या कहती है? அப்படி இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன்ல, உன்னிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி என்னை கட்டளையிட்டார்.
கர்த்தர் இடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். यह அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். यह वही बालक है जिसके लिए मैंने प्रार्थना की थी और यहोवा ने मुझे मुंह मांगा वर दिया है, इसीलिए मैं भी उसके यहोवा को अर्पण कर देती हूँ कि यह अपने जीवन पर यहोवा की बना रहे। तब उसने वही यहोवा को दंडवत किया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த அண்ணன் சொல்லுறா, वो हन्ना कहती है, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, मेरे हृदय प्रभु में खुश என் होता கொம்பு है, கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. मेरे सिंह ऊंचा किया है प्रभु। 2 அதிகாரத்துல 1 வசனம். दूसरा என் பகைஞர் மேல் அப்படி அப்பொழுது அண்ணால் அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். तब हन्ना ने प्रार्थना करके कहा, मेरे मन यहोवा के कारण मगन है, मेरे सिंह यहोवा के कारण ऊंचा हुआ है, मेरे मुंह मेरे शत्रुओं के विरोधी खुल गया है, क्योंकि मैं तेरे किया हुए उद्धार से आनंदित हूँ। यहोवा का तुल्य कोई पवित्र नहीं, क्योंकि तुझसे छोड़ और कोई है ही नहीं, और हमारे परमेश्वर के सामने कोई சட்டான் नहीं நீங்க. है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்ல, प्रभु के समान पवित्र कोई உண்மை नहीं है, போல வேறொரு இல்ல, आपके समान और कोई எங்கள் नहीं है, தேவனை போல ஒரு கண்மலை இல்ல. हमारे परमेश्वर के समान कोई चट्टान ஏன்னா नहीं है, क्योंकि என் இருதயம் களி கூறுகிறது, मेरे हृदय मगन हो रहा है, என் கொம்பு கர்த்தருக்கு मेरे உயர்ந்திருக்கிறது, सिंह को ऊंचा किया है, என் பகைஞர் மேல் என் வாய் திறவாது இருக்கிறது. मेरे मुंह मेरे शत्रुओं के विरोध खुल गया है, திறந்திருக்கிறது உம்முடைய क्योंकि ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். तेरे किए हुए उद्धार के आनंदित है। அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயங்கள் ரட்சிப்பினால் சந்தோஷமா இருக்கு. कितने के हृदय उद्धार से खुश हो रहा है। நிறைய பேர் வராங்க, बहुत जन आते 10 हैं, குஷ்டரோகி தூரத்துல நிக்கான், 10 कोटि बीमारी दूर ஏசு से ஐயரே எனக்கு மனம் இறங்குன்னு சொல்றான். यीशु मसीह मुझे मन तरसो कर कहता है। ஆண்டவர் பாக்குறாரு, प्रभु देखता है இந்த 10 குஷ்டரோகிகளையும் பார்த்து என்ன பண்றாரு, कि 10 कोटि बीमारी वाले इंसान को क्या कहता है, நீ போய் டாக்டர் ஆகி ஆசாரிட்ட போய் காட்டு உனக்கு சோமாயின்னு சொல்றாரு. तू याजक को जाके बताओ करके कहता है। அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே சோமாயிட்டு, वो चलते जाते समय ही वो 10 चंगा हो गया। குஷ்டரோகி குஷ்டம் சோமாயிட்டு. 10 जनों को कोटि बीमारी चंगा हो गया। எல்லாரும் ஊருக்குள்ள போய் ஐயோ நான் எந்த இடத்துல கேவலப்பட்டனோ அந்த இடத்துலாம் போய் அந்த சந்தோஷத்தை வெளிப்பட கொண்டாட सभी போயிட்டாங்க. लोग गांव में जाके कहाँ निंदा हुआ वहाँ पर बताने गए कि मैं चंगा हो गया करके। அதுல ஒரே ஒருத்தன், लेकिन केवल उसमें एक इंसान, அதுவும் தேவனுடைய பிள்ளைல அந்நியன், वो प्रभु का इंसान नहीं था, वो अन्य जाति அவன் का கொண்டாட था, போகல. वो खुशी मनाने नहीं எனக்கு गया சுகம் था। கொடுத்த ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணி சொல்லி நல்லா சாப்பிட்டு இருக்கல, मुझे जो भलाई दिया परमेश्वर को ஃபெஸ்டிவல் கொண்டாட போல फेस्टिवल उसने मनाने नहीं गया। ஆண்டோடைய சமூகத்துல வந்தான், प्रभु के सन्निधान में वापस आया, தேவனுடைய சமூகத்துல பாதத்துல விழுந்தான். प्रभु के पैरों पर वो இந்த गिरा। சுகம், ये இந்த चंगा மேன்மை, ये இந்த मैं ஆசீர்வாதம் கொடுத்தது எனக்கு ஆண்டவர் அல்லவா. प्रभु है ने ही मुझे दिया है, அவருக்கு அப்புறம் தான் மத்த எல்லாம் उसके बाद ही सभी है என்று करके। சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்த ऐसे வந்தான். बोलकर प्रभु को கர்த்தர் அவனுக்கு धन्यवाद என்னத்தை करने- கொடுத்தாரு? प्रभु उसको क्या दिया, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். उद्धार की खुशी भी அப்ப दी। அந்த 9 பேருக்கு என்ன கிடைச்சது? तो वो 9 दिन को क्या मिला, சுகம் மட்டும் கிடைச்சது. सिर्फ चंगाई मिला। அப்ப சுகம் பெற்றவர்கள் जो चंगाई தேவனுக்கு मिला, நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது जब प्रभु को धन्यवाद कहकर हम रहते हैं, ரட்சிப்பினாலே சந்தோஷப்பட வைப்பார். उद्धार से हम ரட்சிப்பு என்று சொன்னா விடுவிக்கப்பட்டவர் வாழ்க்கை, उद्धार मतलब छुटकारा, பாவத்திலிருந்து விடுதலை, पाप से எனக்கு छुटकारा, பின்தொடர்ந்த சாபத்திலிருந்து விடுதலை, पीछे आने वाला श्राप से எனக்கு முட முடியாத தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை, मुझे जो दुष्टि பிசாசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடுதலை. शैतान से அந்த ना ரட்சிப்பின் संबंध- சந்தோஷம் வேணுமா? வெறுமனை சுகம் மட்டும். ऐसे उद्धार की चंगाई चाहिए या फिर केवल चंगाई चाहिए? ஆண்டவர் கேட்கிறார் 9 பேர் எங்கப்பா 10 பேர்ல சுகமானாங்க. प्रभु पूछता 9 जन बाकी कहाँ करके पूछता है। ஹalleluya. இந்த அண்ணால் பொருத்தனை பண்ணினா ये हन्ना ने वाचा दिया, பொருத்தனை நிறைவேற்றும் வரைக்கும் அவன் தேவனுடைய கண்மலையிலே காத்திருந்தான். जब तक वो वाचा पूर्ण नहीं किया उसने प्रभु के கர்த்தருடைய सन्निधान சமூகத்துல में- வந்தான், तो प्रभु के सन्निधान में தன்னை आई, தாழ்த்தினான், अपने आप को பொருத்தனை अर्पण किया, நிறைவேற்றினான். अपने मन्नत पूरी அதுக்கப்புறம் அவன் की। சொல்றான், என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகிறது, उसके बाद कहती है प्रभु என் ने கொம்பு உயர்ந்திருக்கிறது, सिर्फ ऊंचा किया परमेश्वर। என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இனிமே என்னை பார்த்து எவ்வளவு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? अभी कोई मेरे என்னை सामने வந்து बोल நோயாளி सकता சொல்ல है क्या? முடியுமா? अभी कोई मुझे बीमारी என்னை कह सकता है? அவருடைய அற்புதமும் அதிசயமும் சாட்சியமாக பாட்டிருக்கிறாரு. क्योंकि उसके अद्भुत आश्चर्य இயேசு ஜீவிக்கிறார் என்று சவால் அளிக்க வைக்கிறார். यीशु जीवित है करके वो
गवाही के रूप அவரை में போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, उनके जैसा पवित्र कोई உண்மை அல்லாமல் வேறொருவர் எனக்கு இல்லை. आपके छोटे कोई எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை என்று हमारे சொல்கிறேன். परमेश्वर के समान அவரே कोई எங்கள் चट्टान கண்மலை, नहीं है। वही அவரே हमारा எங்கள் चट्टान है। அடைக்கலம், वही हमारा அவரே எங்களுடைய அரணா இருக்காது वही என்று हमारा चट्टान அவரை है। உயர்த்தவில்லை. उनको ऊंचा किया அப்படி வாழ்க்கையில் हमारी जिंदगी में கர்த்தர் भी அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய प्रभु வல்லவராக, ऐसे कार्य करने के அன்னாடி सामर्थ्य வாழ்க்கையை செய்தவர் जैसे हन्ना के நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவராக இருக்கிறார். हमारी जिंदगी में भी करने के கண்களை सामर्थ्य மூடி माँ के बंद कर இந்த கண்மலையாண்டவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. प्रभु ऐसे हिम्मत ही देने के लिए எனக்கு டாக்டர் விடுதலை கொடுக்கல, मुझे डॉक्टर ने चंगाई नहीं என் दिया, இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு விடுதலை கொடுக்கல, इंश्योरेंस कंपनी मुझे छुटकारा எனக்கு नहीं வேலை செய்யற கம்பெனி எனக்கு दिया, நம்பிக்கை मैंने கொடுக்கல. काम किया वो मुझे கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு நம்பிக்கை. प्रभु के கர்த்தர் தான் என்னை वचन में விடுதலை विश्वास है, செய்தார். प्रभु ही கர்த்தர் தான் என்னை சுகப்படுத்தினார். प्रभु ही मुझे चंगा அவருக்கு दिया, அப்புறம் தான் என் குடும்பம், उसके बाद ही सब मेरे அவருக்கு परिवार, அப்புறம் தான் என் வேலை, उसके बाद ही मेरे काम, அவருக்கு அப்புறம் தான் உலகம். उसके बाद ही दुनिया है। இயேசு தான் எனக்கு முக்கியம். यीशु ही அவருடைய சமூகத்துல நான் வந்து ஆராதிப்பேன், उनके संविधान में आकर அவரை आराधना உயர்த்துவேன். करूंगा, उनको ऊंचा எனக்கு करूंगा। ஜீவன் கொடுத்தது அவர் मुझे ஒருத்தர். जीवन दिया वो இந்த केवल ஜீவனை எடுக்கிறது அவருக்கு மட்டும் தான் वो உரிமை. जीवन लेना उसको ही अधिकार है। என் வாழ்க்கையில் मेरी அவர் தான் எனக்கு जिंदगी में சொந்தம். वो ही मेरा கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுக்கிற எதுவுமே எனக்கு இன்பம் இல்லை. थोड़ा देर खुशी देने वाले कुछ भी मेरे लिए नहीं चाहिए। இயேசு என் வாழ்க்கையை நிந்தைய மாற்றினாரு, प्रभु मेरे जिंदा என் बदला, அவமானத்தை தலையில मेरे अपमान அல்லேலூயா, को बदला, தனக்கு முடிந்த வாழ்க்கையை நிமிரம் பண்ணினார். मेरे सिर झुकाव हुआ जिंदगी என் को அற்புதமுள்ள ऊंचा किया। சாட்சியாக நடமாட விட்டுருக்கிறாங்க. अद्भुत चमत्कार के लिए அவருக்கு தான் என் प्रभु- வாழ்க்கை. उनको ही मेरा जिंदगी है। இந்த மாற்றம் பிடிப்போமா? केवल प्रभु को हम அவர் पकड़े, கைவிடவே மாட்டார். वो कभी हाथ नहीं நம்ம छोड़ता। நம்பினவர்கள் கைவிடுவாங்க. हम जो நம்முடைய जिनको भरोसा प्राणங்களை किया वो हाथ கைவிடுவாங்க. छोड़ेंगे। நம்முடைய வேலை கூட கம்பெனி ஒரு காலத்துல என்னை விட்டு போன அனுப்பி விட்டுருவோம். काम एक समय में हमें छोड़ देंगे। என் பிள்ளைகள் கூட என்னை கைவிடக்கு मेरे வாய்ப்பு. बच्चे भी हमें कभी हाथ छोड़ என் देंगे। சரீர பலன் கூட எனக்கு मेरे शरीर का கைவிடும். बल भी हम मुझे हाथ கர்த்தர் छोड़ेगा। கைவிடவே लेकिन மாட்டார். प्रभु कभी
हाथ नहीं छोड़ता, எதை இழந்தாலும் கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள்ள कुछ भी छोड़कर அவருடைய சமூகத்தை மாத்திரம் காத்திருக்க उनकी सन्निधान पे விசுவாசத்தோடு காத்திருப்போம் विश्वास से रुको, நெடுங்காலமாய் காத்திருப்பது बहुत दिनों से रुका हुआ இருதயத்தை இழைக்க பண்ணும் मेरे हृदय को फिर निराश मेरे से वरुण बोल करता दिए। है। जब मैं चाहा वो मिलेगा, ஜீவ वो விருட்சமாய் जीवन का वृक्ष के समान आएगा। அந்த நன்றி செலுத்துவோமா प्रभु का आंदवरे में धन्यवाद बात करने दें। की। प्रभु आपके वचन के लिए कृपा धन्यवाद। करें। आपके अनुग्रह के लिए ये धन्यवाद। महिमा उतारा आपको ही यीशु के बोल के आदर आमीन। यीशु के नाम से प्रार्थना करते हैं।